மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பெரியாரின் சிந்தனைகள் என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். சமூகம் செம்மாந்து சீர்மையுடன் திகழ பாகுபாடுகளற்ற மன உறுதி படைத்த மக்கள் தேவை. அத்தகைய மக்களை உருவாக்க பகுத்தறிவு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. பாகுபாட்டு இருளுக்குள் சிக்கி திணறிக் கொண்டிருந்த தமிழக மக்களை தன்னுடைய பகுத்தறிவு ஒளியினால் வெளிக்கொணர பாடுபட்டோருள் முதன்மையானவர் 20ஆம் நூற்றாண்டில் ஈரோட்டில் தோன்றி பகுத்தறிவு, தன்மதிப்பு ஆகிய கண்களை மக்களுக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர். பெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் பலவாறு சிறப்பிக்கப்படுபவர் தந்தை பெரியார். மூடப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்துச் சென்றவர். அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர். மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர். தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர். பெரியார் என்ற உடனேயே நம்முடைய நினைவுக்கு வருவது அவருடைய பகுத்தறிவு கொள்கை. இச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பதே பகுத்தறிவாகும். சமூகம், மொழி, கல்வி, பண்பாடு, பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் அவரின் சிந்தனை புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது. தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் சாதி சமய பிரிவுகள் மேலோங்கி இருந்தன. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேறுபாடுகள் இருந்தன. சாதி என்ற பெயரால் ஒருவரை ஒருவர் இழிவு செய்யும் கொடுமை இருந்தது. அத்தகைய இழிநிலை கண்டு தந்தை பெரியார் கொதித்தெழுந்தார். சாதியினால் மனித வாழ்விற்கு எவ்வித சிறுபயனும் விளையப் போவதில்லை. அதனால் வீண் சண்டைகளும் குழப்பங்களும் தான் மேலோங்குகின்றன. அத்தகு சாதி மனிதனுக்கு தேவையில்லை என்று வலியுறுத்தினார். சமூக வளர்ச்சிக்கு கல்வியை மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதினார். கற்பிக்கப்படுகின்ற கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். மேன்மை வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ அவை பயன்பட வேண்டுமென்றார். அறிவியலுக்கு புறமான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது. சமூகத்தினுடைய அனைத்து நிலையினருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டுமென்றார். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு கல்வியறிவு புகட்ட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூறினார். பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று தந்தை பெரியார் நம்பினார். மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கக்கூடிய தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையையும் பெரியார் கடுமையாக எதிர்த்தார். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக பெரியாரினுடைய சிந்தனை கருத்துகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 212 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மொழி, இலக்கியம்.
ஒரு மொழியின் தேவை என்பது அதனுடைய பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகின்றது. ஒரு மொழியானது எந்தளவிற்கு நமக்கு தேவை மிக்கதாக இருக்கின்றது என்பது அதனுடைய பயன்பாட்டு முறையை கொண்டுதான் அமைந்து விடுகின்றது. அதனை எத்தனை பேர் பயன்படுத்துகின்றார்கள், எத்தனை சதவீத மக்கள் அந்த மொழியை பயன்படுத்துகின்றார்கள் என்பதனை அடிப்படையாக வைத்துதான் அந்த மொழியானது தேவைப்படுகின்றதா தேவையில்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இந்திய அளவில் பார்க்கும் பொழுது மிகவும் பழமையான மொழி என்று சொன்னால் அது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழி. அத்தகைய பழமைமிக்க நம்முடைய தமிழ்மொழியில் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சிக்கேற்றவாறு பல நூல்களானது தமிழில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள், அறிவியல் நூல்கள் தமிழில் புதிதாக படைக்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் கருதினார். மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று கருதி மொழி, இலக்கியம் ஆகியவற்றினுடைய வளர்ச்சி குறித்தும் பெரியார் ஆழ்ந்து சிந்தித்தார். மொழியாக இருந்தாலும் சரி, அல்லது நூலாக இருந்தாலும் சரி, அல்லது இலக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் பேசக்கூடிய மொழிகள் அல்லது அந்த மொழியில் இயற்றப்படுகின்ற ஏதேனும் ஒரு நூல்கள் அல்லது படைக்கப்படுகின்ற இலக்கியங்கள் இவற்றுள் எதுவாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு தன்மானத்தையும் பகுத்தறிவையும் வளர்ச்சியையும் நற்பண்புகளையும் உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மொழியாக இருந்தாலும் சரி, நூலாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, இவற்றுள் எதுவாக இருந்தாலும் தன்மானம், சுயமரியாதையை, அந்த சுயமரியாதை தன்மையை அவனுக்குள் அது வளர்க்க வேண்டும். பகுத்தறிவினை வளர்க்கக்கூடிய, பகுத்தறிவை அவர்களுக்கு புகுத்தக்கூடிய சிந்தனை படைத்ததாக இருக்க வேண்டும். வளர்ச்சி, அவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்கேற்றவாறு அந்த நூல்களானது படைக்கப்பட வேண்டும். நற்பண்புகளை வளர்க்கக்கூடியதாகவும் அந்த மொழியானது இருக்க வேண்டும். இத்தகைய தன்மைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக மொழியோ அல்லது நூலோ அல்லது இலக்கியமோ உருவாக்க வேண்டும் என்று கருதிதான் மொழி, இலக்கியம் இவற்றினுடைய வளர்ச்சி நிலைகளை குறித்து பெரியார் ஆழ்ந்து சிந்திக்கின்றார். மதம், கடவுள் ஆகியவற்றுடன் தொடர்பற்ற இலக்கியம் யாவருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரும் இலக்கியம், யாவரும் மறுக்க முடியாத அறிவியல் பற்றிய இலக்கியம் ஆகியவற்றின் மூலம்தான் ஒரு மொழியும் அதன் இலக்கியங்களும் மேன்மையடைய முடியும். அத்துடன் அவற்றை பயன்படுத்தும் மக்களும் அறிவுடையவராக உயர்வர் என்று பெரியார் கூறினார். மதங்களாகட்டும் அல்லது கடவுளாகட்டும் இவற்றோடு தொடர்பில்லாதிருக்கக்கூடிய இலக்கியமானது, எந்த மதத்தையும் சாராதது, எந்த கடவுளையும் சாராது இருக்கக்கூடிய பொதுவான ஒரு இலக்கியம், அந்த இலக்கியமானது அனைவருக்குமே, அனைத்து கடவுளை வழிபடுபவர்களுக்கும் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரக்கூடிய, அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை அறிவை தரக்கூடிய இலக்கியமாக அது மாற்றமடையும். அடுத்து, யாவருமே மறுக்க முடியாத, எவருமே
இது தவறு, இது ஒப்புக்கொள்ள முடியாது என்று மறுக்க முடியாத அறிவியல் பற்றிய ஒரு இலக்கியமானது. இந்த இரண்டின் மூலம்தான் ஒரு மொழியும் அதனுடைய இலக்கியங்களும் மேன்மையடைய முடியும். அனைவருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரக்கூடிய ஒரு இலக்கியம். அடுத்து கடவுள், மதம் இவற்றோடு தொடர்பற்று இருக்கக்கூடிய இலக்கியம். அடுத்து எவராலும் மறுத்து கூற முடியாத அறிவியல் பற்றிய தகவல்கள் அடங்கியிருக்கக்கூடிய இலக்கியம். இந்த மூன்றின் அடிப்படையாக வைத்துதான் ஒரு மொழியும் அந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களும் மேன்மையடைவது என்பது. அத்தோடு அவற்றை பயன்படுத்தக்கூடிய மக்களும், அந்த மொழியை அந்த இலக்கியங்களை பயன்படுத்தக்கூடிய மக்களும் அறிவுடையவர்களாக உயர்வடைவார்கள் என்று தந்தை பெரியார் வலியுறுத்துகின்றார். திருக்குறளில் அறிவியல் கருத்துகளும் தத்துவ கருத்துகளும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதினார். இந்நூலில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கியுள்ளன. இதை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்றார். எந்த ஒரு கடவுளையும் எந்த ஒரு மதத்தையும் தொடர்பில்லாது இருக்கக்கூடிய இலக்கியம், அனைவருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரக்கூடிய ஒரு இலக்கியம் என்றால் அது திருக்குறள் தான். ஏனென்றால் திருக்குறளில் பல அறிவியல் கருத்துகளும் பல தத்துவ கருத்துகளும் அனைவருக்குமே பொதுவான வகையில் அதில் இடம்பெற்று இருக்கின்றது. அது எந்த மதத்தையும் எந்த கடவுளையும் சார்ந்தது அல்ல. அனைவருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரக்கூடிய ஒரு இலக்கியம். யாருமே மறுக்க முடியாத அறிவியல் பற்றி இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் என்றால் அது திருக்குறள் தான். அதனால் தான் அதனை மதிப்புமிக்க நூலாக தந்தை பெரியார் கருதினார். அந்நூலில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட பல துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களும் அங்கே தெளிவுற இடம்பெற்றிருக்கின்றன. அதனை ஊன்றி படிப்பவர்கள், நன்கு ஆழமாக அதனுள் மூழ்கி படிப்பவர்கள் சுயமரியாதை, தன் மதிப்பு, தன் மானம் என்ற அந்த உணர்ச்சியை நிச்சயம் பெறுவார்கள் என்று சொல்கின்றார் தந்தை பெரியார். ஆக தினந்தோறும் தவறாது ஒரு திருக்குறளை நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சுயமரியாதை என்ற உணர்வை நாம் நிச்சயம் பெறுவோம். அடுத்து எழுத்துச் சீர்திருத்தம். எழுத்துச் சீர்திருத்தம் மொழியின் பெருமையும் எழுத்துகளின் மேன்மையும் அவை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியனவாக இருப்பதை பொறுத்தே அமைகின்றன. ஒரு மொழியினுடைய பெருமை மிக்க மொழியாக இருக்கின்றது. அந்த மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மிகவும் மேன்மை வாய்ந்ததாக, சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது என்றால் அவை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியனவாக இருப்பதை பொறுத்துதான் அது அமைகின்றது. ஒரு மொழியானது மிகவும் பெருமை வாய்ந்ததாக இருப்பதும் அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது என்று சொல்வது எதனை பொறுத்தென்றால் அது எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய மொழியாக இருக்க வேண்டும், மிக எளிய மொழியாக இருக்க வேண்டும். ஆக கால வளர்ச்சிக்கேற்றவாறு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்று பெரியார் கருதினார். மொழி என்பது உலகின் போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கைக்கொள்ள வேண்டும் என்றார். அம்மாற்றத்திற்கான முயற்சியையும் பெரியார் மேற்கொண்டார். மொழி என்பது இந்த உலகினுடைய போட்டி நிறைந்த, போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தினுடைய அந்த போட்டிக்கு, போராட்டத்திற்கு நாம் செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு போர்க்கருவி. போர்க்கருவி என்பது அவ்வப்பொழுது மாற்றமடைய வேண்டும், அவ்வப்பொழுது அதனை புதுமைப்படுத்த வேண்டும், கூர்மைப்படுத்த வேண்டும். காலத்திற்கேற்றவாறு அந்த கருவிகளை நாம் மாற்றியமைத்து கொண்டே இருக்க வேண்டும். பழைய காலத்தில், ஆரம்பகட்ட காலகட்டத்தில் இருந்ததைப் போலவே வில்லம்பை வைத்து, ஈட்டியை வைத்து, கேடயத்தை வைத்து நாம் போர் புரிய முடியாது. இன்றைய காலகட்டத்தில் நவீன இயந்திரங்கள் வந்துவிட்டன. அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும்.
அவற்றை கண்டுபிடித்து அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கால மாற்றத்திற்கேற்றவாறு நவீன கருவிகளை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோமோ அதே போல தான் நம்முடைய மொழியிலும் கால மாற்றத்திற்கேற்றவாறு நாமும் புதிய புதிய வரி வடிவங்களை மாற்றியமைத்து கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சியையும் தந்தை பெரியார் மேற்கொண்டார். உயிரெழுத்துகளில் ஐ என்பதனை ஐ எனவும் அவ் என்பதனை அவ்வெனவும் சீரமைத்தார். ஐயா என்பது ஐயா என்றும் அவ்வை என்பதை அவ்வை என்றும் மாற்றியமைத்தார். அதுபோலவே மெய்யெழுத்துகளில் ஒரு சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று சொன்னார். அப்படி குறைப்பதன் மூலமாக தமிழ் மொழியானது கற்றுக்கொள்வதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் மிகவும் எளிமையான மொழியாக மாற்றமடையும் என்று தந்தை பெரியார் கருதினார். அந்த சீரமைப்பிற்கான மாற்று எழுத்துருக்களையும் வரி வடிவங்களையும் அவரே உருவாக்கினார். அதுதான் உங்களுக்கு அங்கே அட்டவணையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய காலகட்டத்தில் இவ்வாறு தான் எழுதியிருந்தார்கள். அண்ணா, சென்னை, அண்ணாமலை என்று வரக்கூடிய அந்த பெயர்கள் இந்த வரி வடிவத்தில் தான் இருந்தது. அதற்கு புதிய வரி வடிவத்தை தந்தை பெரியார் மாற்றியமைத்து உருவாக்கினார். கால வளர்ச்சிக்கு இத்தகைய மொழி சீரமைப்புகள் தேவை என்று கருதினார். காலம் எப்படி மாற்றமடைந்து கொள்கின்றதோ, காலத்திற்கேற்ப நாம் எப்படி மாற்றமடைந்து கொள்கின்றோமோ அதே போல் நாம் பேசுகின்ற மொழியும் அந்த காலத்திற்கேற்றவாறு பல மாற்றங்களை பெற வேண்டும் என்று மொழிகளில் சீரமைப்புகள் தேவை என்று கருதினார். பெரியாரினுடைய இக்கருத்தினுடைய சில கூறுகளை 1978ஆம் ஆண்டு தமிழக அரசு அதனை நடைமுறைப்படுத்தியது. பெண்கள் நலம். அக்காலத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஒடுக்கப்பட்டிருந்தனர். எனவே நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறினார் தந்தை பெரியார். அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எல்லா துறைகளை சார்ந்தும் ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த விதமான கல்விகளும் வேலை வாய்ப்புகளும் எதுவுமே அளிக்கப்படவில்லை. அனைத்து துறைகளிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக பெண்கள் இருந்தார்கள். ஆக முதலில் நம்முடைய நாட்டு விடுதலை பெறுவதை விட அந்நியர்களிடமிருந்து நம்முடைய நாடு விடுதலை பெறுவதை விட நம் நாட்டில் இருக்கக்கூடிய அந்நியர்களிடமிருந்து அந்த மூட பழக்கங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த அந்நியர்களிடமிருந்து முதலில் பெண்களை விடுதலை பெறச் செய்ய வேண்டும். ஆக நம்முடைய நாட்டு விடுதலையை விட பெண்களினுடைய விடுதலை தான் மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது என்று தந்தை பெரியார் கருதினார். கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும். பொருளாதாரத்தில் பெண்கள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கக்கூடாது. நன்கு கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்ட வேண்டும். தெளிந்த அறிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் திகழ வேண்டும் என்றார் பெரியார். கல்வி, வேலைவாய்ப்பு ஆகிய இரண்டிலுமே ஆண்களுக்கு நிகரான உரிமை, ஆண்களுக்கு நிகரான சம உரிமை பெண்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும். ஆண்கள் எந்தளவிற்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உரிமை பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அதே போல அதே உரிமை பெண்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும். வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு சரிசமமான உரிமை பெண்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்றார். ஆனால் இப்பொழுது 33% மட்டும்தான் இடஒதுக்கீடானது இருக்கின்றது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% தான். ஆனால் பெரியார் அன்றே வலியுறுத்தியது 50% இடஒதுக்கீடு வேண்டும் என்றார். அதேபோன்று பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் பெண்கள் மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கக்கூடாது. தானாக சுயமாக உழைத்து பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் யாரையும் சார்ந்திராமல் தன்னை சார்ந்தே அவர்கள் இருக்க வேண்டும். நன்கு கல்வியை கற்க வேண்டும்.
நன்கு கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த கல்வியின் மூலமாக சுய உழைப்பில் பொருளீட்ட வேண்டும் என்றார். கல்வி கற்றார்கள் என்றால்தான் தெளிந்த அறிவோடு தன்னம்பிக்கையோடு திகழ்வதற்கு அவர்களால் இயலும் என்று கருதினார் தந்தை பெரியார். இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது. கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்ய வழிவகை காண வேண்டும் என்னும் கருத்தை வலியுறுத்தினார். குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும். பெண்களின் கருத்துகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும். குடும்பச் சொத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமையை பெண்களுக்கும் வழங்க வேண்டும். குடும்பப் பணிகளில் ஆண்களுக்கென்று தனிப்பணிகள் எதுவுமில்லை, ஆண்களும் குடும்பப் பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை எடுத்துரைத்தார் பெரியார். இளம் வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது. அன்றைய காலகட்டத்தில் இளம் வயதிலேயே திருமணம் என்பது இருந்தது. குழந்தை திருமணம் என்பது அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அதனை கடுமையாக எதிர்த்தார் தந்தை பெரியார். இளம் வயதிலேயே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது. அதே போன்று கைம்பெண்களுக்கு, கணவனை இழந்தவர்களுக்கு அவர்கள் மறுமணம் செய்து கொள்வதற்கேற்ற வழிவகை காண வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்தினார். அதேபோன்று எப்படி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சமமான உரிமை வழங்கப்பட வேண்டுமோ அதேபோல குடும்பத்திலும், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமையானது அளிக்கப்பட வேண்டும். குடும்பத்திலும் அதே போல் ஆண்களுக்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கின்றதோ அதே போன்ற உரிமை, சமமான உரிமை, நிகரான உரிமை பெண்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்றார். பெண்களினுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்றார். அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களையும் ஏற்று அதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் அவ்வாறு இல்லை. அவர்கள் பேசவே கூடாது, ஆண்கள் மட்டும்தான் முடிவெடுக்க வேண்டும், அதனை கேட்டு பெண்கள் நடக்க வேண்டும், அதனை மறுத்து பேசுவதோ அல்லது எதிர்த்து பேசுவதோ கூடாது, அவர்கள் எந்தவிதமான கருத்துக்களையும் முன்வைக்கக்கூடாது என்று இருந்தது. அதனையும் எதிர்த்தார் தந்தை பெரியார். குடும்பச் சொத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமையை பெண்களுக்கும் வழங்க வேண்டும் என்றார். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கின்றது என்றால் அன்றைய காலகட்டத்தில் சொத்துக்கள் அனைத்துமே ஆண் குழந்தைக்கு தான் சென்று சேரும். பெண் குழந்தைக்கு எதுவும் இல்லை. அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்ததோடு முடிந்துவிடும். ஆனால் அது தவறு. அவரினுடைய குழந்தைகள் தானே இருவரும். ஆக இருவருக்கும் சமமான உரிமையானது வழங்கப்பட வேண்டும் என்றார். அதேபோன்று குடும்ப பணிகளில் வீட்டு வேலைகள், இதில் ஆண்களுக்கென்று தனியான பணிகள் என்பது எதுவுமே கிடையாது. இந்த பணிகளை ஆண்கள் தான் செய்ய வேண்டும். சமைப்பது, துணி துவைப்பது, பாத்திரங்களை கழுவுவது, வீடு கூட்டுவது, தண்ணீர் சுமப்பது, இது போன்ற பணிகள் அனைத்தும் பெண்களுக்குரியது என்று எதுவும் இல்லை. அந்த பணிகளை ஆண்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களும் சமையல் செய்யலாம், வீட்டு வேலைகளை செய்யலாம், குடும்பப் பணிகளை அவர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை போன்ற கருத்துக்களை எடுத்து முன்வைத்தார் தந்தை பெரியார். பெரியார் அன்று விதைத்த விதைகள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும், பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணங்களை ஏற்றுக்கொள்வது, இவையெல்லாமே அன்று பெரியார் விதைத்த விதைகள்தான். இதேபோன்று 1938ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் நாள் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவிற்கு ஈரோடு வெங்கடப்பர் மகன் ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டமானது வழங்கப்பட்டது. அந்த பட்டம்தான் இன்று வரை நிலைத்து நிற்கின்றது. தந்தை பெரியார் என்று தான் சொல்கின்றோம், ஈவே ராமசாமி என்று நாம் சொல்லவில்லை. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என்று பாராட்டி அவருக்கு பட்டம் வழங்கி சிறப்பித்தது. இது அவருடைய பகுத்தறிவு சிந்தனைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மணிமகுடம் என்றே நாம் சொல்லலாம்.
தெற்காசியாவினுடைய சாக்ரட்டீஸ் என்று போற்றப்படுகின்றார் தந்தை பெரியார் அவர்கள். சிக்கனம். சிக்கனம் என்னும் மறுகுணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார். அதற்கேற்ப தானும் வாழ்ந்து காட்டினார். பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றார் பெரியார். விழாக்களாலும் சடங்குகளாலும் மூடப்பழக்கம் வளர்வதோடு வீண் செலவும் ஏற்படுவதால் தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் தவிர்க்க வேண்டும் என்றார் அவர். திருமணம் போன்ற விழாக்களை பகட்டின்றி மிக எளிமையாகவும் சீர்திருத்த முறையிலும் நடத்த வேண்டும் என்றார். பெரியாரினுடைய அடுத்த சிந்தனை சிக்கனம். சிக்கனம் என்ற ஒரு அரிய குணத்தை பெரியார் பெரிதுமே வலியுறுத்தினார். அனைவரும் சிக்கனமாக வாழ வேண்டும், சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் என்று தான் வலியுறுத்தியதற்கேற்றவாறே அவரும் சிக்கனமாக வாழ்ந்து காட்டினார். பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையாதிருக்கக்கூடிய அந்த நிலையில், பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது முழுமை பெறாத அந்த நிலையில் அனைவருமே சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயமாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒன்று என்று தந்தை பெரியார் கருதினார். விழாக்களாலும் சடங்குகளாலும் தேவையில்லாத மூடப்பழக்கங்கள் வளர்வதோடு மட்டுமல்லாது வீணாக செலவுகளும் ஏற்படுகின்றது என்ற காரணத்தினால் தேவையற்றதாக இருக்கக்கூடிய சடங்குகளையும் விழாக்களையும் தவிர்க்க வேண்டும் என்றார் அவர். திருமணம் போன்ற விழாக்களை பகட்டில்லாமல், அதாவது பகட்டு என்பது ஆடம்பரம் இல்லாமல் மிக எளிமையாகவும் அதே சமயத்தில் சீர்திருத்த முறையிலும் நடத்த வேண்டும் என்றார் தந்தை பெரியார். சிந்தனை சிறப்புகள். பெரியாரினுடைய சிந்தனைகள் தொலைநோக்கு உடையவை, அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை, மனிதநேயம் வளர்க்க பிறந்தவை. நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை அவர் எப்பொழுதும் கூறியதே இல்லை. மேலும் தமது சீர்திருத்த கருத்துக்களுக்கேற்ப வாழ்ந்து காட்டினார். தம் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செய்தார். சமுதாயம் மூட பழக்கங்களிலிருந்து மீண்டெழ அடும்பாடுபட்டார். அதற்காக பலமுறை சிறை சென்றார். பலரின் கடும் எதிர்ப்புகளை சந்தித்தார். இறுதி மூச்சு வரை சமூக சீர்திருத்த போராளியாகவே வாழ்ந்து மறைந்தார். தந்தை பெரியாரினுடைய சிந்தனை கருத்துக்களானது தொலைநோக்கு பார்வை உடையதாக இருந்தது. தற்போதைய சூழலை சிக்கலை தீர்த்தால் போதும் என்பதல்ல, எதிர்காலத்தில் எவ்வித சிக்கலும் ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றியதுதான் அவருடைய சிந்தனை கருத்துக்களானது. அதே சமயத்தில் அறிவியல் அடிப்படையாகவும் அறிவியல் ரீதியாகவும் அமைந்தது அவருடைய சிந்தனை கருத்துக்கள். மனிதநேயத்தை வளர்ப்பதற்கு பிறந்தவையாகவும் இருந்தது. மக்கள் அனைவரும் மனிதநேயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், ஒருமைப்பாட்டை வளர்க்க வேண்டும் என்பதனுடைய அடிப்படையில் தோன்றியது அவருடைய சிந்தனை கருத்துக்கள். அதேபோன்று நடைமுறை சூழ்நிலைக்கு ஒப்புக்கொள்ளாதிருக்கக்கூடிய கருத்துக்களை அவர் எப்பொழுதுமே கூறியதே கிடையாது. நம்முடைய காலத்திற்கேற்ற நடைமுறைக்கு என்ன தேவையோ அதற்கு தேவையான கருத்துக்களை மட்டுமே அவர் வலியுறுத்தினார். அதோடு மட்டுமல்லாது தமது சீர்திருத்த கருத்துக்களுக்கேற்ப அவர் வாழ்ந்தும் காட்டினார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செய்தவர். இந்த சமுதாயம் மீண்டெழுவதற்காக, நம்முடைய சமுதாயம் மூட பழக்கங்களிலிருந்து, மூட நம்பிக்கைகளிலிருந்து, தீண்டாமை கொடுமைகளிலிருந்து மீண்டெழுவதற்கு அரும்பாடுபட்டவர். அதற்காக பலமுறை சிறை சென்றிருக்கின்றார். பலரினுடைய கடுமையான எதிர்ப்புகளையும் சந்தித்திருக்கின்றார். தன்னுடைய இறுதி மூச்சு வரை சமூக சீர்திருத்த போராளியாகவே வாழ்ந்து மறைந்தார் தந்தை பெரியார் அவர்கள்.
தந்தை பெரியார் அவர்கள் 24/12/1973 இயற்கையை எய்தினார். நாளை தந்தை பெரியாரினுடைய நினைவு தினம். பெரியாரினுடைய சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோலாக அமைந்திருக்கின்றது. பகுத்தறிவு என்ற பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய வழிகாட்டியாகவும் அமைந்திருக்கின்றது. மனித நேயத்தினுடைய அழைப்பு மணியாகவும் ஒலித்திருக்கின்றது. ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளியாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை களைவதற்கான ஒரு மாமருந்தாக இருக்கின்றது என்று பல அறிஞர்கள் அவரை போற்றி மதிப்பீடு செய்கின்றார்கள். தந்தை பெரியார் அவர்கள் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் 1925 தோற்றுவிக்கப்பட்டது. அவர் நடத்திய இதழ்கள் குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் என்ற ஆங்கில இதழையும் தந்தை பெரியார் அவர்கள் நடத்தியிருந்தார். மாணவ கண்மணிகளே, தந்தை பெரியாரினுடைய சீர்திருத்த சிந்தனை கருத்துக்களை பற்றி இதுகாரும் நாம் கண்டறிந்தோம். நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக. முன்னுரை. சமூகம், மதம், பெண்கள் முன்னேற்றம் போன்ற பல துறைகளில் முற்போக்கான சிந்தனைகளை யாருக்கும் அஞ்சாமல் முன்வைத்தவர் பெரியார். அவர் மொழி, இலக்கியம் ஆகிய துறைகளிலும் அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டு அத்துறைகளில் சீரமைப்பையும் மேற்கொண்டார் பெரியார். அறிவியல் நூல்கள் படைத்திடுக. ஒரு மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது. இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். மானம், பகுத்தறிவை வளர்க்க வேண்டும். மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உருவாக்கிட வேண்டும் என்றார் பெரியார். எத்தகைய இலக்கியம் வேண்டும், இலக்கியம் எத்தகையதாய் இருத்தல் வேண்டும் என்பதில் தம் கருத்தை பெரியார் வலியுறுத்தி கூறியுள்ளார். மதம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற இலக்கியம், யாவருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரும் இலக்கியம், யாவரும் மறுக்க இயலாத அறிவியல் பற்றிய இலக்கியம் ஆகியவற்றின் மூலம்தான் ஒரு மொழியும் அதன் இலக்கியங்களும் மேன்மையடைய இயலும். அத்துடன் அதனை கையாளும் மக்களும் அறிவுடையவர் ஆவர் என்றார் பெரியார். எழுத்துச் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும். மொழியின் பெருமையும் எழுத்துகளின் மேன்மையும் அவை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியனவாய் இருப்பதை பொறுத்தே அமைகின்றன. எனவே கால வளர்ச்சிக்கேற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்றார் பெரியார். பெரியார் தமிழ் எழுத்துக்களில் செய்த சீர்திருத்தம். தமிழ் உயிரெழுத்துக்களுள் ஐ என்பதனை ஐ எனவும் ஔ என்பதனை அவ்வெனவும் சீரமைத்தார். ஐயா என்பதனை ஐயா என்றும் அவ்வை அவ்வை என்றும் மாற்றியமைத்தார். அதுபோல தமிழ் மெய்யெழுத்துக்களுள் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாய் தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்றார். அவ்வாறு குறைப்பதால் தமிழ்மொழி கற்பதற்கும் தட்டச்சில் பயன்படுத்துவதற்கும் எளிதாகும் என்றார். முடிவுரை. இவ்வாறு தமிழ் இலக்கியத்திலும் தமிழ் எழுத்துக்களின் பெரியார் செய்த மாற்றங்கள் தமிழரின் முன்னேற்றத்தில் மேலும் ஒரு படிக்கல்லாய் அமைந்தன. இந்த வினாவிடைதான் வீட்டுப்பாடம். இதில் முன்னுரை, அறிவியல் நூல்கள் படைத்திடுக ஆகிய 2 பத்திகளை எழுதி கொள்ளுங்கள். முழுமையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது முதல் 2 பத்தி மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பெரியாரின் சிந்தனைகள் என்பதில் 2வது பகுதியை பற்றி பார்த்தோம். ஒரு மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது. இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறினார்.
மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று கருதி மொழி, இலக்கியம் ஆகியவற்றின் வளர்ச்சி குறித்தும் ஆழ்ந்து சிந்தித்தார் பெரியார். திருக்குறளில் அறிவியல் கருத்துகளும் தத்துவ கருத்துகளும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதனை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதினார். இதனை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்றார். மொழியின் பெருமையும் எழுத்துக்களின் மேன்மையும் அவை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியனவாக இருப்பதை பொறுத்தே அமைகின்றன. எனவே கால வளர்ச்சிக்கேற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்று பெரியார் கருதினார். பெரியாரினுடைய இக்கருத்தின் சில கூறுகளை 1978ஆம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது. அக்காலத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஒடுக்கப்பட்டிருந்தனர். எனவே நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறினார் பெரியார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு போன்ற கருத்துக்களை எடுத்துரைத்தார் தந்தை பெரியார். சிக்கனம் என்னும் அருங்குணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார். பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றார் பெரியார். விழாக்களாலும் சடங்குகளாலும் முடப்பழக்கம் வளர்வதோடு வீண் செலவும் ஏற்படுவதால் தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் தவிர்க்க வேண்டும் என்றார். பெரியாரினுடைய சிந்தனைகள் தொலைநோக்கு உடையவை, அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை, மனிதநேயம் வளர்க்க பிறந்தவை. நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை அவர் எப்போதும் கூறியதில்லை. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செய்தார். பெரியாரினுடைய சிந்தனைகள் அறிவுலகினுடைய திறவுகோள், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனித நேயத்தின் அழைப்புமணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமூக சீர்கேடுகளை களைவதற்கான மாமருந்து என்று அறிஞர்கள் மதிப்பிடுகின்றார்கள். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 212, 213, 214. பக்கம் எண் 212இல் பெரியார் எதிர்த்தவை என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 214இல் சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து என்று அறிஞர்கள் மதிப்பிடுவர் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 227. பக்கம் எண் 227இல் நெடுவினா. முதல் நெடுவினா: மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக என்ற நெடுவினா. இதற்குரிய வினாவிடையை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுற தங்களுடைய வீட்டுப்பாட ஏட்டில் எழுதி கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.